அஸ்ஸலாமு அலைக்கும். சுருக்கமாக சொன்னால், மனிதனிடம் 10 ஆன்மாக்கள் உள்ளன. 2 தொகுப்புகள், மேல் உலக ஆன்மாக்கள் மற்றும் பூலோக ஆன்மாக்கள். இரண்டும் சேர்ந்தால் மனிதனில் 10 ஆன்மாக்கள் உள்ளன. ஆனால் இந்த எண்ணிக்கை கூட நிலையானது அல்ல. தனிநபரின் ஆன்மீக உயர்வை பொறுத்து 10க்கும் மேற்பட்டவை இருக்கலாம். ஒரு சராசரி மனிதனுக்கு அவனுக்கு ஒரு ஜிசம் என்னும் உடல் இருக்கிறது. அதனுடன் உடல் படைப்புடன் தொடர்புடைய 3 ஆன்மாக்களும் ஒரு நப்சும் உள்ளன. இருப்பினும் மீதமுள்ள லத்தாயிப்கள் எனும் நுட்பமான ஆன்மீக மையங்கள் செயலற்ற நிலையில் உள்ளன. மார்பில் இதய பகுதியில் நுழைந்த ஆன்மாக்கள் தூக்கம் போன்ற செயலற்ற நிலையில் உள்ளன. அவர்களின் உணவு நூர் எனும் தெய்வீக ஒளி. அதே சமயம் நப்சின் உணவு நார் எனும் நெருப்பு ஆகும். நப்ஸ் இந்த உலகிலிருந்து வந்ததாலேயே அதற்கான உணவுகள் இந்த உலகில் மிகுந்த அளவில் உள்ளது. அது பெறும் அனைத்தும் நப்சுக்கான உணவாகும். கண்கள் காணும் அனைத்தும் நார், காதுகள் கேட்கும் அனைத்தும் நார். அதேபோல் நம்முடைய சிந்தனைகள், அறிவு சார்ந்த செயல்கள், அறிவு உணவுகள், பானங்கள் அனைத்தும் நார்தான். இவை அனைத்திலும் இருந்து நப்சுக்கு தினமும் நார் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் நப்சு வலிமையாகி தடித்து கொழுத்து வளர்கிறது. ஒரு மனிதன் பிறந்த நாளிலிருந்து நப்சு தனது உணவை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகிறது. ஒருவரின் நீண்டகால வாழ்க்கைக்கேற்ப அது மேலும் கொழுத்து வலிமை பெறுகிறது. அந்த மனிதனின் ஹகீகத் ரூ பிறந்த நாளிலிருந்து இன்று வரை ஒரு உணவும் கூட பெறவில்லை. ஏனெனில் அதற்கான நூர் ஒரு காமில் ஷேக் என்பவரின் கையில்தான் இருக்கிறது. அந்த ஷேக் தன் கையில் இருந்து தரும் உணவான நூர் தான் ரூ பெறக்கூடிய உணவாகும். ஒரு காமில் முர்ஷிதை சந்திக்காமல் அந்த நூரை பெற முடியாது. இன்று குர்ஆனிலும் தொழுகையிலும் நோன்பிலும் ஹஜ்ஜிலும் உண்மையில் நூர் உள்ளது. ஆனால் அந்த நூர் நம்முடைய கல்பிற்கு, ஆன்மீக இதயத்திற்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் கல்பு பூட்டப்பட்டிருக்கிறது. நாம் முன்பே சொன்னது போல ஷைத்தான் கல்பை சுற்றி ஒரு தடிமனான திரையை வைத்து அது எதையும் பெறுவதை தடுக்கிறான். கல்பை சுற்றி 1,80,000 திரைகள் உள்ளன. இந்த திரைகள் உடைக்கப்படாவிட்டால் நூர் கல்பிற்குள் நுழைய முடியாது. ஷைத்தான் இதை ஆரம்பத்தில் வேண்டுமென்றே அமைத்திருக்கிறான். நூர் உள்ளே நுழைய அனைத்து 1,80,000 திரைகளும் உடைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஜிக்ரை கல்பில் பொருத்த முடியும். அந்த ஜிக்ர் என்பது அல்லாஹு எனும் நினைவு கூறுவது. அல்லாஹு என்ற ஜிக்ர் கல்பில் சென்றடையும் நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். குர்ஆன் 24:35 அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்ஸ். அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாவான். அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளி எனும் நூர் ஆவான். எனவே கல்பு அந்த ஒளியின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்றால் அல்லாவின் பெயர் அதில் நுழைய வேண்டும். இந்த ஜிக்கிரை நிறுவுபவர் அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆன்மீக அதிகாரம் இஜாசத்துடன் கொண்ட ஒரு நபர். அவர் அதை வைத்தவுடன் கல்பின் கதவு திறக்கும். அந்த கதவு திறக்கப்பட்டதும் மற்ற அனைத்து இபாதத் எனும் வழிபாட்டு செயல்களும் கல்பிற்குள் நுழைய தொடங்கும். பின்னர் நூர் பல வழிகளில் கல்புக்குள் நுழைய முடியும். குர்ஆனை ஓதுவதன் மூலம், ஜிக்ரில் ஈடுபடுவதன் மூலம், குர்ஆனை கேட்பதன் மூலம் கூட ஷரியத்தில் கூறிய அனைத்து அமல்களும் நூரை கல்பிற்குள் கொண்டு செல்லும். கல்ப் திறக்கப்படவில்லை என்றால் நூர் அதற்குள் நுழையாது. நாம் செய்யும் இபாதத் என்னும் வழிபாடுகளில் நூர் உருவாகினாலும் கல்பு மூடப்பட்டிருந்தால் அது வீணாகிவிடும். அதனால் தான் மார்பை திறப்பது எனும் ஷரே சதர் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த நூரை கல்பிற்குள் நுழைய வைக்க முடியும். இதுதான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியதின் உண்மையான அர்த்தம். 7 வயதில் மலக் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வந்து நபியின் மார்பை பிளந்து அதில் நூரை நிறைத்தார். நபியின் இதயம் எடுத்து சுத்திகரிக்கப்பட்டது என்று மக்கள் சொல்வதன் பொருள் இதுவே. ஆனால் இதயத்தை தூய்மைப்படுத்துவது என்பது அதை தண்ணீரில் கழுவுவது என்று அர்த்தமல்ல. அது அல்லாவின் பெயரால் கழுவுவதே தூய்மைப்படுத்துவதாகும். அல்லாவே இந்த தூய்மைப்படுத்தலை செய்தான். அது ஒரு முறை அல்ல, 3 முறை நடந்தது. பெரிய மகான்களின் புத்தகங்களில் இது தனித்தனியாக 3 முறை நிகழ்ந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிக்ர் பெற்ற நிலை மற்றும் அவரது கல்பு சுத்திகரிக்கப்பட்ட செயல்முறை, இந்த தெய்வீக செயலே
ஷரே சதர் என்று அழைக்கப்படுகிறது. இதை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். சூரா அஷ்-ஷரஹ் 94 1 4 அலம் நஷ்ரஹா லகா சதரக் வ வஸானா அன்க விஸ்ரகல்லஸி அன்ஹஸா ஸஹரக் வ ரஃபஅனா லகா ஸிக்ரக். நாங்கள் உன்னுடைய மார்பை உனக்காக விரிவாக்கவில்லையா? உன் சுமையை குறைத்து விட்டோம் அல்லவா? அது உன் முதுகை நொறுக்கியது. நாங்கள் உன் நினைவையும் உயர்த்தினோம். இதன் பொருள், அல்லாஹ் தஆலா தனது அல்லாஹு என்ற பெயரை உங்கள் மார்பில் பதிக்கவில்லையா? இதனால் உங்கள் கல்பு தெய்வீக ஒளியால் திறக்கப்பட்டு விரிவாக்கப்படவில்லையா? மேலும் அதற்குள் இருக்கும் ஆன்மாக்கள் மார்புக்குள் அதற்குரிய நிலைகளில் சரியாக வைக்கப்படவில்லையா? இதனால் ஆன்மீக உயர்வுக்கான பாதை உங்கள் முன்னிலையில் திறக்கப்படவில்லையா? இவ்வாறு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறான். உங்களுக்கு ஆன்மீக பாதை திறக்கப்படவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக பயணம் அங்கிருந்து தொடங்கியது. இந்த விஷயத்திற்காகத்தான் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவரை தூதராக நியமித்த போது அவர் ரப்பி ஷரஹ்லி சதரி என்று பிரார்த்தனை செய்தார். அங்கேயும் கூட ஷரே சதர் தான் கேட்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிட்டான். ஆனால் நாம் பெரும்பாலும் ஷரே சதர் என்பதை மார்பை விரிவுபடுத்துதல் என்று மட்டுமே விளக்குகிறோம். அது வேறு ஏதாவது அர்த்தத்தை அர்த்தப்படுத்துகிறது என்று நினைக்கிறோம். இந்த ஆன்மீக யதார்த்தம் தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. குர்ஆன் 64:11 கூறுகிறது, அல்லாவின் அனுமதியின்றி எந்த இடரும் ஏற்படாது. அல்லாவின் நம்பிக்கை கொள்ளும் ஒருவரை அவர் அவரது கல்பை வழி நடத்துவார். 64:11. இதன் பொருள், அல்லாவை நம்புபவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் யஹதி கல்பஹு இதய வழிகாட்டுதலை வழங்குகிறான். ஹிதாயத் எனும் வழிகாட்டுதல் என்றால் என்ன? இந்த ஹிதாயத்தை பெற்றவர்கள் சூரா அல்-காஃபில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள். வலா துதீமன் அகஃபல்னா கல்பஹு அன் ஜிக்ரனா. குர்ஆன் 18:28. எவருடைய ஜிக்ரை நாம் அலட்சியப்படுத்தினோமோ அவருக்கு கீழ்ப்படியாதீர்கள். அல்லாஹு எனும் நாமம் கல்பில் நுழைந்தவர்கள், அதனால் ஷரே சதர் பெற்றவர்கள், அவர்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். மற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் ஆசைகளை நோக்கி, ஷைத்தானிய செயல்களை நோக்கி, புத்தியை நோக்கி, சிந்தனையை நோக்கி இழுக்கப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்வது போல் அல்லாவை நோக்கி அல்ல. அல்லாஹ் கூறுகிறான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம். குர்ஆன் 39:22. இந்த குர்ஆன் வசனம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் யாரை இஸ்லாத்தை நோக்கி வழி நடத்த விரும்புகிறான்? இஸ்லாத்திற்கு விதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஷரே சதரை வழங்குகிறான். ஒருவருக்கு இஸ்லாத்தை வழங்குவதற்கு முன் அல்லாஹ் முதலில் அந்த நபருக்கு ஷரே சதர் செய்கிறான். ஏனென்றால் இஸ்லாமும் ஈமானும் உடலுக்காக அல்ல. அதேபோல் அல்லாவிடம் செல்வது உடல் அல்ல, உடல் கல்லறைக்கு செல்கிறது. இவை அனைத்தும் கற்பிக்கப்பட்டு உணரப்பட வேண்டுமானால் ஷரே சதர் முதலில் நடக்க வேண்டும். இது நடைபெறாவிட்டால் கல்பு பூட்டப்பட்டிருக்கும். அப்போது நூர் எப்படி உள்ளே நுழையும்? எப்படி இலும் எனும் தெய்வீக அறிவு உள்ளே நுழையும்? இலும் என்பது மூளையுடன் தொடர்புடையது அல்ல, மனதோடு இணைக்கப்படவில்லை. மூளை என்பது வேறு ஒரு பகுதி, அது இந்த ஆன்மீக அமைப்பின் ஒரு பகுதி அல்ல. இன்றைய சாதாரண முஸ்லிம்கள் மற்றும் பண்டிதர்களில் பலர் அறிவும் புத்தியும் மூளையில்தான் உள்ளது என எண்ணுகிறார்கள். அதனால் இன்றைய முழு மத அமைப்பும் அப்படித்தான் செயல்படுகிறது, கல்பு வழியாக அல்ல. அவர்கள் கல்பு என்றால் என்ன என்பதை உணரவில்லை. இஸ்லாம் கல்புடன் தொடர்புடையது, ஈமான் கல்புடன் தொடர்புடையது, விலாயத் எனும் ஆன்மீக நெருக்கம் கல்புடன் தொடர்புடையது. அனைத்தும் கல்பை சுற்றியே சுழல்கின்றன. ஆனால் கல்பின் உண்மை நிலை மறைந்து விட்டது. அதனால் தற்போது அனைத்தும் மூளையின் தொடர்பிலேயே செயல்படுகின்றன. உண்மையான அறிவு இலும் அனைத்தும் கல்பில் இருந்து வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், பூமியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூறும் ஒருவர் கூட இருக்கும் வரை கியாமத் நடக்காது.
அதனால் நாம் நம்பிக்கையுடன் உணர்கிறோம், கியாமத் இன்னும் விரைவில் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் உலகம் முன்னேறுவதுடன் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது, முஸ்லிம்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இணையதளங்களிலும் பேஸ்புக்கிலும் அனைத்து இடங்களிலும் இத்தகவல்கள் நிறைந்துள்ளன. குர்ஆன் அனைத்து இடங்களிலும் பரவலாக கிடைக்கிறது. இத்தகைய நிலை எவ்வாறு திடீரென்று மறைந்துவிடும்? உலமாக்களின் மரணம் என்பதே அந்த தப்சீரில் கூறப்படுவதாக இருந்தால் அது அந்த நிலை நிகழும் காலத்தை குறிக்கலாம். ஆனால் அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹ் தன்னை நினைக்கும் மக்களை அழைத்துச் செல்வான். அவர்கள் இறந்து விடுவார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் ஒரு கல்பு கூட இல்லாத ஒரு காலம் வரும்போது கியாமத் ஏற்படும். எப்போதும் நாவால் ஜிக்ர் செய்பவர்கள், அறிவால் சிந்திப்பவர்கள் அல்லது சுவாசத்தை அடிப்படையாக கொண்ட ஜிக்ர் செய்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியது அது அல்ல. ஒரு கல்பு கூட அல்லாஹ் என்று சொல்லாமல் போனால் அப்போது மதம் எனும் தீன் தானே அழிந்துவிடும். பூமியில் ஒரு ஜிக்ரே கல்பு எனும் அல்லாஹ்வை நினைக்கும் இதயம் உடைய ஒருவரும் கூட இல்லாத நிலையில் தீன் இறந்து விடுகிறது. அதுவே கியாமத் வரும் நேரமாகும். இன்று இதை பற்றிய அறிவு யாருக்கும் இல்லை. நாம் இதை பகிர்ந்தாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். இன்றைய நிலை இதுதான். இப்லீஸ் உம்மத்தை இந்த அறிவிலிருந்து வெகு தூரம் அழைத்து சென்று விட்டான். ஷேக் முஹியுத்தீனின் காலத்தில் அப்படி ஒரு நிலை வந்திருந்தது. அதனால்தான் அவர் அப்போது அனுப்பப்பட்டார். அப்போது ஜிக்ரே கல்பு உடையவர்கள் யாரும் இல்லை. குர்ஆன், ஹதீஸ், ஜிக்ர் அனைத்தும் இருந்தாலும் ஜிக்ரே கல்பு உடையவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதனால் ஷேக் முஹியுத்தீன் வந்து தீனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். தீனில் உயிர் எப்படி வந்தது? ஜிக்ர் செய்யும் கல்புடையவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்ததால். அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தீனும் வலிமை பெறும். தீனுக்கு உயிர் கொடுத்த பிறகு அவர் முஹியுத்தீன் என அழைக்கப்பட்டார். தீனுக்கு உயிர் கொடுத்தவர். இந்த விவாதத்தில் நாங்கள் 16 வகையான ஆன்மாக்களை பற்றி பேசினோம். அதை முழுமையாக விவரிக்க நேரமில்லை. குறைந்தபட்சம் தலைப்பை மட்டும் குறிப்பிடுவோம். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பிறகு இதை பற்றி மேலும் விவாதிப்போம். 16 ஆன்மாக்களில் நாம் முன்பு 10 பற்றி விவாதித்தோம். அதற்கு பிறகு துணை ஆன்மாக்கள் உள்ளன. நப்சுக்கு 4, கல்புக்கு 3, ரூஹுக்கு 2. இவை ஒன்றாக சேர்ந்து 16 ஆகின்றன. இந்த 16 ஆன்மாக்களும் ஜிசம் எனும் உடலில் தங்கியிருக்கின்றன. உண்மையான மனித பரிபூரண நிலை இதில்தான் உள்ளது. இந்த 16 ஆன்மாக்களும் விழித்து ஒளிர்ந்து உயிர் பெறும்போது அந்த மனிதன் இன்சானுல் காமில் ஆகிறார். இதில் ஏதேனும் குறைந்தால் ஆன்மீக குறைபாடு ஏற்படும். குறைந்தபட்சம் பாத்தின் எனும் உள் இருப்பு பெற மனிதன் கல்பின் நிலையை அடைய வேண்டும். அதை அடையாதவராக இருந்தால் அவர் உடலால் இருப்பினும் அவருக்கு உள் அடையாளம் அல்லது ஆன்மீக இருப்பு எதுவும் இருக்காது. மீதியை நாம் பிறகு விவாதிக்கலாம்.